விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ரிலீஸுக்கு முன்பே வசூலில் விடாமுயற்சி திரைப்படம் பத்தையை கிளப்பி கொண்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு விடாமுயற்சி திரைப்படம் வசூல் வேட்டை ஆடிக்கொண்டு இருக்குது. ஸோ ரிலீஸுக்கு முன்பு எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதாவது அஜித் அவர்கள் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் அஃபிஷியலாக February 6 வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில் பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ தமிழகத்தை தாண்டி உலகம் முழுவதும் இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ லைக்கா நிறுவனம் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக ஆக்கிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஏன்னா லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன் இந்தியன் 2, லால் சலாம், அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, அதுக்கப்புறமா வேட்டையன், இந்த திரைப்படங்கள் தொடர்ச்சியான தோல்வி திரைப்படம். அதனால விடாமுயற்சி திரைப்படத்தை மட்டுமே நம்பி லைக்கா நிறுவனம் இருக்கு. கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படம் இந்த 1000 கோடி வசூல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த 1000 கோடி வசூலை அடித்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி கங்குவா திரைப்படத்துக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி விடாமுயற்சி திரைப்படத்தை உலகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் 900 ஸ்க்ரீன் ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு கொடுத்ததால் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படத்தை மல்டிப்ளெக்ஸ், அதாவது PVR, ஐநாக்ஸ் போன்ற திரையரங்குகள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் நார்த் இந்தியாவில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 3000 ஸ்க்ரீன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறமா ஓவர்சீஸ் 500 லொக்கேஷனில் ஓவர்சீஸில் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 1500 ஸ்க்ரீன்ஸ் மேலே ஓவர்சீஸில் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே அதிக ஸ்க்ரீன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்காங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைத்திருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ், தமிழ் டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே, சவுத் இந்தியா டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே 100 கோடிக்கு மேலே நெட்ஃப்ளிக்ஸ் விற்பனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஹியூஜ் நம்பராக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முன் கங்குவா திரைப்படம் 70 கோடி, அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படம் வெறும் 96 கோடிக்கு தான் இதை வாங்கியிருந்தாங்க. இப்போ விடாமுயற்சி திரைப்படத்தை இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட வசூல், அதாவது கனடாவில் ரிலீஸ் ஆன 2 டேஸில், அதாவது அட்வான்ஸ் புக்கிங் கனடா, அதுக்கப்புறம் ஓவர்சீஸில் படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 10 நாள் முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் தான் கனடாவில் படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண 12 ஹவர்ஸ்லேயே 8,000 டிக்கெட் மேலே சோல்ட் ஆகியிருக்கு. அது 12 ஹவர்ஸ் ரிப்போர்ட் படி. இப்போ கனடாவில் ஓப்பன் பண்ணி 3 நாட்கள் மேலே ஆகியிருக்கு. இந்த 3 நாட்களில் 32K டிக்கெட் மேலே சோல்ட் ஆகியிருக்கு. எப்படி 32K டிக்கெட் மேலே சோல்ட் ஆகியிருக்கு. இது கனடா. யூஏல ஓப்பன் 5 நாட்கள் மேலே ஆகிவிட்டது ஓப்பன் பண்ணி. யூஏல எவ்வளவு சாதனை பண்ணியிருக்குன்னா, யூஎஸ்ஏல 100K டிக்கெட் மேலே சோல்ட் ஆகியிருக்கு. ஆல்ரெடி டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி 4 நாட்கள் 35K டிக்கெட் மேலே சோல்ட் ஆகியிருந்தது. இப்போ திடீர்னு 100K டிக்கெட் மேலே சோல்ட் ஆகியிருக்கு. இதுவே ஹியூஜ் நம்பராக ரசிகர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இதுக்கு முன் கங்குவா திரைப்படம் 900K டிக்கெட் சோல்ட் ஆகியிருந்தது ஓவர்சீஸில். அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படம் 3 மில்லியனுக்கு மேலே டிக்கெட் சோல்ட் ஆகியிருந்தது. வேட்டையன் திரைப்படம் கரெக்டாக 1.2 மில்லியன் டிக்கெட் சோல்ட் ஆகியிருந்தது. இப்போவே 100K டிக்கெட் விடாமுயற்சி சோல்ட் ஆகியிருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக ரிலீஸ் ஆவதற்கு முன்பே 3 மில்லியனுக்கு மேலே டிக்கெட் சோல்ட் பண்ணி கோத் திரைப்படத்தோட சாதனை பிரேக் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ரிலீஸுக்கு முன்பே வசூலில் விடாமுயற்சி திரைப்படம் பத்தையை கிளப்பி கொண்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு விடாமுயற்சி திரைப்படம் வசூல் வேட்டை ஆடிக்கொண்டு இருக்குது. ஸோ ரிலீஸுக்கு முன்பு எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதாவது அஜித் அவர்கள் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் அஃபிஷியலாக February 6 வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில் பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ தமிழகத்தை தாண்டி
உலகம் முழுவதும் இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ லைக்கா நிறுவனம் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக ஆக்கிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன்பு வந்து இந்தியன் 2, லால் சலாம், அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, அதுக்கப்புறமா வேட்டையன், இந்த திரைப்படங்கள் தொடர்ச்சியான தோல்வி திரைப்படம். அதனால் விடாமுயற்சி திரைப்படத்தை மட்டுமே நம்பி வந்து லைக்கா நிறுவனம் இருக்குது. கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படம் இந்த 1000 கோடி வசூல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த 1000 கோடி வசூலை வந்து அடித்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எப்படி வந்து கங்குவா திரைப்படத்துக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து உலகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் வந்து 900 ஸ்க்ரீன் வந்து ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு கொடுத்ததால் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து மல்டிப்ளெக்ஸ், அதாவது வந்து பிவிஆர், ஐநாக்ஸ் போன்ற திரையரங்குகள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நார்த் இந்தியாவில் மட்டுமே வந்து 1000க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 3000 ஸ்க்ரீன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறமா ஓவர்சீஸ் 500 லொக்கேஷனில் வந்து ஓவர்சீஸில் வந்து இப்போ வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 1500 ஸ்க்ரீன்ஸ் மேலே வந்து ஓவர்சீஸில் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகியிருக்கு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து அதிக ஸ்க்ரீன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்காங்க. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு வந்து 200 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கிடைத்திருக்கு. அதாவது வந்து இந்த திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ், தமிழ் டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே, சவுத் இந்தியா டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே வந்து 100 கோடிக்கு மேலே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து விற்பனை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஹியூஜ் நம்பராக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து இதுக்கு முன் வந்து கங்குவா திரைப்படம் 70 கோடி, அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படம் வெறும் வந்து 96 கோடிக்கு தான் வந்து இதை வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட வசூல், அதாவது வந்து கனடாவில் வந்து ரிலீஸ் ஆன 2 டேஸில், அதாவது அட்வான்ஸ் புக்கிங் வந்து கனடா, அதுக்கப்புறம் ஓவர்சீஸில் வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 10 நாள் முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் தான் வந்து கனடாவில் வந்து படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண வந்து 12 ஹவர்ஸ்லேயே வந்து 8,000 டிக்கெட் மேலே வந்து சோல்ட் ஆகியிருக்கு. அது 12 ஹவர்ஸ் ரிப்போர்ட் படி. இப்போ வந்து கனடாவில் வந்து ஓப்பன் பண்ணி 3 நாட்கள் மேலே வந்து ஆகியிருக்கு. இந்த 3 நாட்களில் வந்து 32K டிக்கெட் மேலே வந்து சோல்ட் ஆகியிருக்கு. எப்படி 32K டிக்கெட் மேலே வந்து சோல்ட் ஆகியிருக்கு. இது வந்து கனடா. யூஏயில் வந்து ஓப்பன் 5 நாட்கள் மேலே வந்து ஆகிவிட்டது ஓப்பன் பண்ணி. யூஏயில் வந்து எவ்வளவு சாதனை பண்ணியிருக்குன்னா, யூஎஸ்ஏல வந்து 100K டிக்கெட் மேலே வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஆல்ரெடி வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணி 4 நாட்களில் வந்து 35K டிக்கெட் மேலே வந்து சோல்ட் ஆகியிருந்தது. இப்போ வந்து திடீர்னு வந்து 100K டிக்கெட் மேலே வந்து சோல்ட் ஆகியிருக்கு. இதுவே வந்து ஹியூஜ் நம்பராக வந்து ரசிகர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இதுக்கு முன்பு வந்து கங்குவா திரைப்படம் வந்து 900K டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருந்தது ஓவர்சீஸில். அதுக்கப்புறமா வந்து தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படம் வந்து 3 மில்லியனுக்கு மேலே வந்து டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருந்தது. வேட்டையன் திரைப்படம் வந்து கரெக்டாக வந்து 1.2 மில்லியன் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருந்தது. இப்போவே வந்து 100K டிக்கெட் வந்து விடாமுயற்சி வந்து சோல்ட் ஆகியிருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆவதற்கு முன்பே வந்து 3 மில்லியனுக்கு மேலே வந்து டிக்கெட் சோல்ட் பண்ணி கோத் திரைப்படத்தோட சாதனை வந்து பிரேக் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ